Hi students, class 11 chapter 7ல exercise 7.4ல third sum பார்க்குறோம். Identify the singular and non-singular matrices. இந்த கொடுத்துங்கிற given matricesலாம் singular non-singular proof பண்ண சொல்றாங்க. singularனா determinant value equal to 0 வரணும். non-singularனா determinant value not equal to 0 வரணும். சரிங்களா? இப்போ பார்க்கலாம் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்றோம். சரிங்களா? முதல்ல இது மேட்ரிக்ஸ் சிம்பிள்ல கொடுத்துருக்கான். டிட்டர்மினன்ட் சிம்பிள் போடணும். டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டீங்கன்னா இது பேர் டிட்டர்மினன்ட். இப்படி வளைச்சு போட்டீங்கன்னா அது பேர் மேட்ரிசஸ். இப்போ டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 1 இன்ட்டு இந்த ரோவிங் காலத்தை விட்டுடலாம். 9 இன்ட்டு 5 45 மைனஸ் 8 இன்ட்டு 6 48. நெக்ஸ்ட் மைனஸ் 2 இந்த ரோவிங் காலத்தை விட்டுடலாம். 4 இன்ட்டு 9 என்ன வரும்? 36 மைனஸ் 7 இன்ட்டு 6 42 பிளஸ் 3 இன்ட்டு இந்த ரோவிங் காலத்தையும் விட்டுடலாம். 4 இன்ட்டு 8 32 மைனஸ் 7 இன்ட்டு 5 35. 1 இன்ட்டு 45 மைனஸ் 48 மைனஸ் 3 வரும். மைனஸ் 2 இன்ட்டு 36 மைனஸ் 42 என்ன கிடைக்கும்? மைனஸ் 6 கிடைக்கும். பிளஸ் 3 இன்ட்டு 32 மைனஸ் 35 மைனஸ் 3. 1 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3 minus 2 into minus 6 plus 12 3 into minus 3 minus 9 பார்த்தீங்கன்னா minus 3 minus 9 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா minus 12 கிடைக்கும். இது ஒரு plus 12. அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. சரிங்களா? இப்போ 0 ஆயிடுச்சுன்னா இது பேர் என்னது? சிங்குலர் மேட்ரிக்ஸ். therefore given matrix is singular. ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் இது வந்து என்ன பண்ணலாம்? டிட்டர்மினன்ட் சிம்பிள் நேரா சிம்பிள் போட்டுக்கலாம். 2 minus 3 5 6 0 4 1 5 minus 7. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 இன்ட்டு ரோவிங் காலத்தை விட்டுடலாம். 0 மைனஸ் 5 இன்ட்டு 4 20. அடுத்தது மைனஸ் 3 இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதணும்? ப்ளஸ் 3 எழுதணும். இந்த ரோவிங் காலத்தை விட்டுடலாம். 6 இன்ட்டு மைனஸ் 7 மைனஸ் 42 மைனஸ் 1 இன்ட்டு 4 4 ப்ளஸ் 5 இன்ட்டு ரோவிங் காலத்தை விட்டுடலாம். 6 இன்ட்டு 5 30 மைனஸ் 1 இன்ட்டு 0 0. 2 இன்ட்டு மைனஸ் 20 பிளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 42 மைனஸ் 4 மைனஸ் 46 பிளஸ் 5 இன்ட்டு 30 மைனஸ் 0 30 2 இன்ட்டு மைனஸ் 20 மைனஸ் 40 பிளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 46 பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் வரும். மல்டிபிள் மைனஸ் 138. அப்புறம் 5 இன்ட்டு 30 5 இன்ட்டு 30 150. இப்போ ரெண்டு மைனஸ் என்ன பண்ணுறங்க? ஆட் பண்ணுங்க. 0 + 8 என்ன வரும்? 8 4 + 3 7 மைனஸ் 178 ப்ளஸ் 150. இப்போ 178லேருந்து 150 மைனஸ் பண்ணுறோம். இன்னும் இது மைனஸ் இது ப்ளஸ். அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 28 கிடைக்கும். இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான். 0ன்னு வந்தால் சிங்குலர். நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் என்ன வரும்? நான் சிங்குலர்னு வரும். சரிங்களா? நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர் ஞாபகம் வச்சுக்கோ. therefore given matrix is non singular. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் மேட்ரிக்ஸ் சிம்பிள் இது. அதை டிட்டர்மினன்ட் சிம்பிள் முதல்ல மாத்துங்க. டிட்டர்மினன்ட் 0 a minus b k b minus a 0 5 minus k minus 5 0. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 0ன்னு எழுதணும். 0ன்னு எழுதி ரோவும் காலத்தை விட்டு மல்டி பண்ணுவோம். தேவையில்லை. அது 0ன்னு எழுதுனால அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? a மைனஸ் b இருக்குது. செகண்டாக எழுதுறது எப்பவுமே சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். இப்போ மைனஸ் a மைனஸ் b இன்ட்டு இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. b மைனஸ் a இன்ட்டு 0 0 கிடைக்கும். 0 எழுதிங்க. அடுத்தது மைனஸ் k இன்ட்டு 5 என்ன வரும்? மைனஸ் 5kன்னு வரும். இங்கே என்ன எழுத போகிறோம்? ப்ளஸ் 5k. நெக்ஸ்ட் ப்ளஸ் k இன்ட்டு இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. b மைனஸ் a இன்ட்டு மைனஸ் 5. சரிங்களா? இப்போ மைனஸ் 5 இன்ட்டு b மைனஸ் ஏன்னு வரும். மைனஸ் 5 இன்ட்டு b மைனஸ் a. b மைனஸ் ஏக்கு பிராக்கெட் போடுங்க. ஏன்னா மைனஸ் 5 உள்ள மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் இது மல்டிபிள் மேலே கிளம்ப k இன்ட்டு மேலே கிளம்ப மல்டி பண்ணுறோம். மைனஸ் போட்டு கிளந்து மேலே மல்டி பண்ணுவோம். மைனஸ் k இன்ட்டு 0 0 தான். அப்போ 0 விட்டுருங்க. சரி, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். மைனஸ் a மைனஸ் b இருக்குது. மைனஸ் a மைனஸ் b இன்ட்டு 0 + 5k 5k ப்ளஸ் k இன்ட்டு மைனஸ் 5 உள்ள மல்டி பண்ணுங்க. மைனஸ் 5 இன்ட்டு b என்ன வரும்? மைனஸ் 5b மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் a மைனஸ் மைனஸ் ப்ளஸ் என்ன வரும்? ப்ளஸ் 5a வரும். சரிங்களா? சரி, இந்த கேவி மல்டி பண்ணிக்கலாம்.
மைனஸ் 5k இன்ட்டு ஏ, ஏற்கனவே ஒரு வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன வரும் மைனஸ் 5ka. அடுத்து 5k இன்ட்டு மைனஸ் பி, வெளியே ஒரு மைனஸ் 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 என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் 5kb ப்ளஸ் 5kb. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் மைனஸ் 5b இன்ட்டு கே என்ன வரும் மைனஸ் 5kb, அப்புறம் k இன்ட்டு 5a ப்ளஸ் 5ka. சரிங்களா? இப்போ என்ன வரும் மைனஸ் 5k இருக்குது, மைனஸ் 5kவும் ஏவும் ப்ளஸ் 5kaவும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் 5kbயும் மைனஸ் 5kbயும் கேன்சல் ஆயிடுது, எல்லாமே கேன்சல் ஆயிடுது. அது என்ன வரும் ரிடன்ட் வேல்யூ 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது என்னது 0ன்னு வந்தா சிங்குலர், நான் 0ன்னு வந்தா நான் சிங்குலர். இப்போ இது வந்து 0ன்னு வந்துச்சு, அப்போ இது என்னது சிங்குலர். அப்போ given matrix is singular. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்.